Hi friends, இன்னைக்கு நான் பார்க்க போற முக்கியமான பதிவு பாத்தீங்கன்னா the lotus feet of Krishna. கிருஷ்ணருடைய பாதங்கள் ஏன் தாமரை பாதங்கள் வந்து சொல்றாங்க அத பத்தி நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அவருடைய பாதத்துல பாத்தீங்கன்னா 19 சிம்பிள்ஸ் வந்து இருக்கும், குறியீடுகள் இருக்கும். அந்த குறியீடுடைய நேம் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நேமோடைய அர்த்தம், அதாவது மீனிங் என்னென்ன டெஃபினிஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா 11 சின்னங்கள் வந்து வலது காலில் இருக்குது. வலது கால் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜான், ரெண்டாவது சக்கரம், மூன்றாவது மேல் நோக்கிய வளைவு கோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான்காவது தாமரை, அதை வந்து கமலா இல்லைனா பத்மம் சொல்லுவாங்க, ஐந்தாவது அங்குணா, ஆறாவது இத்வஜா, ஏழாவது வஜ்ரா இல்லைனா பவின்னு சொல்லுவாங்க, எட்டாவது குடை அல்லது சத்ரின்னு சொல்லுவாங்க, ஒன்பதாவது எண்கோணம், அந்தனா இல்லைனா கோணா அப்படின்னு சொல்லுவாங்க, பத்தாவது இஸ்வத்திகா, 11வது ரோஜா ஆப்பிள், அதை வந்து ஜம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இடது கால் உடைய சின்னங்களை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சங்கு, ரெண்டாவது வானம், மூன்றாவது வில் அதாவது தனுஷா, நான்காவது கன்றின் குழம்பு ரேகை கோஷ்பேட்டுன்னு சொல்லுவாங்க, ஐந்தாவது ட்ரை கோணா, ஆறாவது கலானா, ஏழாவது அர்த்த சந்திரா, எட்டாவது மீன்.